Hello viewers, welcome back to RS Idea. இந்த வீடியோல நம்ம RF டெக்னாலஜியை பத்தி பார்க்க போறோம். RF டெக்னாலஜில எப்படி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாடியூல் ஒன்னு இருக்கு. அதை வாங்கி நம்ம என்கோடர் டிகோடர் போர்ட்ல கனெக்ட் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்றது, இதை எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா RF டிரான்ஸ்மிட்டர் போர்டுன்னுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஐசி வந்து நம்ம அனுப்புகிற டேட்டாவை என்கோட் பண்ணி எதுவும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக செக்யூராக அனுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் போர்டு. இதில் வந்து டீகோடர் ஐசி இருக்கும். நம்ம அங்கே என்கோட் பண்ணி அனுப்பிச்ச டேட்டாவை இங்கே டீகோட் பண்ணி நம்ம அனுப்பிச்ச டேட்டாவை இங்கே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பின் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கோடர் போர்டில் கனெக்ட் பண்ணோம். அதாவது இதுதான் வந்து RFோட டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா VCC, டேட்டா, கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஆண்டனா அப்படின்ட்டு 4 பின் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ என்கோடர் போர்டு கூட கனெக்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசீவர் மாடியூல். இந்த ரிசீவர் மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாக இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா, 2 கிரவுண்ட் இருக்கும், 2 VCC இருக்கும், ஒரு ஆண்டனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RF டிரான்ஸ்மிட்டர் மாடியூலை வந்து நம்ம என்கோடர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த என்கோடர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற இந்த RF மாடியூலோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 433 MHz. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்கோடர் டிகோடர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் to 12 வோல்ட் வரலாம் தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், RF ரிசீவர் மாடியூல் எடுத்து இப்போ என்கோடர் போர்டு, அதாவது ரிசீவர் போர்டில் வந்து நம்ம இப்போது அதை ஃப்ளக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவும் என்னோடய போர்டில் வந்து மென்ஷன் பண்ணல. மேபி நீங்கள் வாங்குறதுல மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஆண்டனா மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் அந்த ஆண்டனா வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் இது கூட ஒரு ரிலே மாடியூலை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்ஸை வந்து ரிமோட் ஆக்சஸ் மூலயமா கொண்டுட்டு வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த RF டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், அதாவது இந்த என்கோடர் டிகோடர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் 9 வோல்ட் HW பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர், இல்லைனா மொபைல் சார்ஜர், இல்லைனா HW பேட்டரி, இல்லைனா பவர் பேங்க் வச்சும் பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். மினிமம் 5 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 12 வோல்ட் வரலாம். நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ கொடுத்தாலும் அதில் இருக்க ரெகுலேட்டர் ஐசி மூலிமா ரெகுலேட் பண்ணி ஐசிக்கு 5 வோல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ரிசீவர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா LED அவுட்புட் LEDயும் வந்து ப்ளோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர் போர்டு கூட பவர் சப்ளைக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா ரிசீவரில் இருக்க எல்லா LEDயும் ஆஃப் ஆகிடும். அதாவது வந்து இந்த ரெண்டும் வந்து கம்யூனிகேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதாவது ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஒயர்லெஸில் டிரான்ஸ்மிட்டரில் இருக்க பட்டன் மூலயமா நான் வந்து இன்புட் தரேன். இப்போ ரிசீவர் வந்து அதை ரிசீவ் பண்ணி அது அவுட்புட் வந்து LEDயை வந்து ப்ளோ பண்ணி காமிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிரான்ஸ்மிட்டரில் இருக்க ஃபஸ்ட்டு பட்டன் அழுத்தும் போது ஃபஸ்ட்டு LED ப்ளோ ஆகுது, அதாவது ரிசீவரில். இதுவே வந்து செகண்ட் பட்டன் அழுத்தும் போது செகண்ட் LED ப்ளோ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட 4 சேனல் ரிலே மாடியூலை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் நம்ம வீட்டில் இருக்க 4 ஹோம் அப்ளையன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரிமோட் ஆக்சஸில் வச்சுருக்க முடியும். இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நல்லா ஆப்ரேட் ஆகுது. இதுவே நமக்கு இது எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரலாம் நம்மளுக்கு ஒயர்லெஸில் கம்யூனிகேஷன் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். இதை வந்து இதில் இப்போ கம்யூனிகேட் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். நான் ஆன்லைனில் செக் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 100 மீட்டர் வரலும் அது ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் வரலும் கரெக்டாக இருந்தது சிக்னலு. இந்த 15 to அந்த 20 போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் வந்து இந்த LED வந்து ஒன்ஸ் ஆன் ஆச்சுன்னா ஆன்லேயே இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே ஆஃப் ஆகுது. இல்லைனா வந்து நம்ம இங்கே கொடுக்குற இன்புட்டுக்கு அங்கே அவுட்புட் வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் வரலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 15 மீட்டருக்கு மேலே போகும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. RF டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அண்ட் என்கோடர் டிகோடர் போர்டோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பை பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.